மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இஞ்சி பால் செய்முறை. மிக மிக சுலபமாக செய்யக்கூடியது தான் இஞ்சி பால். அந்த காணொளியை நான் பதிவிடுவதற்குரிய காரணம் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான். அந்த இஞ்சி பாலுடைய நன்மைகளை குறித்து முதல்ல பார்க்கலாம். இஞ்சி பால் குடிக்கிறதால எங்களோட நுரையீரலில் தங்கி இருக்கிற நச்சு கரல்கள் அல்லது நச்சுத்தன்மை உள்ள இந்த நுரையீரலை சுற்றி இருக்கிற நச்சுத்தன்மைகளை நீங்கி நுரையீரல் சுத்தப்படுவதற்கு மிக மிக ஒரு அருமையான பானம் இஞ்சி பால். அது மட்டுமில்லை, இப்போ உள்ள காலங்களில் அதிகமாக எங்களோட உணவு பழக்க வழக்கங்களால் வாய்வு சம்மந்தமான நோய்கள், வாய்வு சம்மந்தமான வயிற்றில் உண்டாகக்கூடிய அந்த பொறுமல்கள் எல்லாத்துக்கும் இந்த இஞ்சி பால் குடிக்கிறதால மிக நன்மைகளை அடையலாம். அது மட்டுமில்லை, இந்த கொழுப்பு கட்டிகள் கரைகிறதுக்கும் எங்களுடைய இதயத்துக்கு போகிற அந்த வேல்வுகளில் அடங்கி இருக்கிற அந்த கட்டிகள் சுத்திகரிக்கப்படுகிறதுக்கும் நல்ல அருமையான ஒரு உணவு என்றதை விட ஒரு குடிபானம். ஓகே, இப்போ அதை எப்படி செய்ய போகிறோன்ற ஒரு சுலபமான சின்ன வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் செய்து குடிக்கணுமென்றதுக்காகத்தான் இந்த காணொளி. யாராக இருந்தாலும் தனியாக இருக்கிறார்களான்னு சரி, குடும்பங்களோடு இருக்கிறார்களான்னு சரி, குடும்பத்தோடு சேர்த்து இந்த பாலை காய்ச்சி குடிங்க. இதெல்லாம் மிக நல்ல ஒரு அருமையான ஒரு ஆரோக்கிய உணவு. நான் இதனால் பயனடைஞ்சிருக்கிறேன். அதனால தான் இந்த காணொளி எவ்வளவு சுவாரஸ்யமாக நான் சொல்லுறேன். ஓகே, இப்போ நான் 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். அதை உரலில் நசுக்கி எடுக்க போகிறேன். நல்லா இடித்தா அந்த சாரெல்லாம் உரல்லையும் உலக்கையிலையும் போயிடும். ஸோ அவியக்கூடிய அளவுக்கு நசுக்கி எடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லது ஒன்றவட்ட நாளைக்கு காலமையில் வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி பால் குடித்தா இன்னும் அதிக பயன்கள் அடையலாம். நசுக்கி எடுத்துட்டேன். இஞ்சி பால் செய்ய போகிற அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு ஒரு 3/4 கப் தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்க போகிறோம். இஞ்சி நல்லா பாலுக்குள்ளே போட்டால் அது பால் கெதியாக கொதிச்சிடும். அதனால் அதை விட பயனுள்ளது இப்படி செய்வது. இஞ்சியை நல்லா கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் நேரம் மெல்லிய நெருப்பில் விட்டால் தான் அந்த தண்ணி வத்தாது. உடனே நல்லா கொதிச்சு கொண்டு வருது பார்த்தீங்களா? இப்படி வர்ற டைமில் பால் எவ்வளவு பால் எங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு விடலாம். நான் 2 பேருக்கு அளவாக இஞ்சி பால் செய்ய போகிறேன். ஓகே, இதையும் மெல்லிய நெருப்பில் கொதிக்க விடணும். கொதிச்சு கொண்டு வர்றதுக்கு முதலே இந்த பனங்கற்கண்டு போட போகிறேன். என்னென்னா இது அந்த சின்ன சின்ன கல்லாக இருக்குது. அப்போ தான் அந்த கொதிக்கைக்கு அந்த கல் கரைஞ்சிடும். இல்லாடிக்கு பால் காய்ச்சினது பிறகு போட்டால் அது கரையாது. அதுதான். ஓகே, இனிப்பு இந்த பனங்கற்கண்டு போடுறதால இன்னும் நல்ல மீனுன்னு சொன்னால் நம்மள அந்த தொண்டை புண்ணுகள், இருமல் வார மாதிரி இருக்கிற டைம்லையெல்லாம் என்ன பால் சில பேருக்கு கூடுதலாக சளி பிடிக்கிற தன்மைகள் இருக்கிறார்களுக்கு இந்த கற்கண்டு போட்டால் நல்லது. இல்லாவிட்டால் போடாமையும் குடிக்கலாம். நான் கற்கண்டு தான், இந்த பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இவ்வளவு தான் வேலை. ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் அபரீதமானது. உண்மையாக ஏன்னா நான் இப்போ முதல்ல நான் இப்படி தொடர்ந்து குடிக்கிறேன். இப்போ நான் இடக்கிட ஒரு கிழமையில் 3 தடவை இஞ்சி பால் குடிப்பேன். என்ன சொன்னால், இஞ்சி அதிகமாக ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறத விட ஒன்றொரு நாளைக்கு குடித்தா ஓகே நல்லதுன்றதுலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று. ஸோ அதுதான். ஆனால் விரும்பினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட குடிக்கலாம். ஆனால் அவ்வளவு நன்மை நிறைஞ்சது. முக்கியமாக சோர்வுகள் இருக்காது. இஞ்சி பிளேண்டி கூட குடிக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த இஞ்சி பாலின் தன்மை இந்த நுரையீரலில் தங்கி இருக்கிற நச்சுத்தன்மைகள் நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கு நல்லது. ஓகே, சூப்பராக 2 இஞ்சி பால் ரெடி ஆகிட்டு நாங்கள் குடிக்க ரெடி. நீங்களும் செய்து குடிங்க. அவ்வளவு நன்மை இருக்குது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொளி. உங்களுக்கு இந்த இஞ்சி பால் செய்கிறதுக்கெல்லாம் வீடியோவான்னு நினைக்காதீங்க. என்னென்னு சொன்னால், இதை நான் செய்து காட்டும்போது உங்களுக்கு குடிக்கணும் போல இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே, எல்லோரும் செய்து குடிங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.